நம்ம இன்னைக்கு செய்ய போறது பீன்ஸ் புட்டுங்க. எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியல. பட் இது வந்து எனக்கு எங்க மாமியார் டீச் பண்ணது. ஸோ அந்த மெத்தடு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். எவ்வளவு ஈஸியா டேஸ்டியா செய்ய போறோம்ன்றத வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த பேனை ஹீட் ஆகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ இது கூட வெங்காயம், கருவேப்பிலை. ஒருத்தர் பக்கத்துல வந்து நிக்கிறாரு, எதுக்கு தெரியுமா? போனை நான் இப்போ ஓபன் பண்ணி கொடுக்கணும். இங்க வீடியோ எடுக்கிற கேப்ல ஒருத்தர் வந்து போன் வேணும்ட்டு. என்ன பண்றது, உங்களுக்கு வீடியோவும் நான் கொடுக்கணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெங்காயம், கருவேப்பிலை. ஓகே, இது கூட போட போறோம். பட 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 வெடிக்குது. ஏன் கத்துற? வெடிச்சுட்டான். இது வெடிக்கும் போது கையில இந்த கம்பி மத்தாப்புலாம் தெரிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. நல்லா வணக்குன்னு வணக்கிட்டுருந்தோம். அந்த கேப்ல வேற ஏதாவது வேலை இருந்தா கூட செய்யலாம். நான் அடுப்பை பத்த வச்சுக்கிறேன். என் கேமராமேன் என்ன திட்டுவாரு, இருந்தாலும் எனக்கு டைம் ஆகுது. அந்த கேப்ல இதையும் செய்யணும். சோ இந்த வெங்காயம் நல்லா வணங்கணும். இது வணங்குற கேப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பு இப்போ மிக்சியில போட்டு அரைக்க போறோம். இப்போ இது கூட கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடலைப்பருப்புல காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ப அளவு. நம்ம பீன்ஸ் கம்மியா தான் இருக்கு, சோ இந்த அளவு போட்டிருக்கேன் நானு. ஓகே, அடுத்து பட்டை, கொஞ்சம் சோம்பு. ஓகே, அவ்வளவுதான். இப்ப நம்ம போட்ட மசாலாவை இப்ப அரைச்சிக்க போறோம் மிக்சியில. இப்போ இது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. இத மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ நம்ம இது கூட பீன்ஸ் ஆட் பண்ண போறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஓகே, நல்லா கிளறி விட்டுட்டு இருங்க. லைட்டா கொஞ்சோண்டு தூளுப்பு போட்டுக்கலாம். பின்னாடி ஒரு சூப்பர் படம் ஓடிட்டு இருக்கு. அது சூப்பரா டூப்பரா இல்ல ஃபிளாப்பரான்றத நீங்களா டிசைட் பண்ணிக்கோங்க. டூட் படம் ஓடிட்டு இருக்கு. ஓடிடில ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு என் பையன் வந்து நேற்று நைட்ல இருந்து ஹாஃபா வச்சு பாத்துட்டு இருக்கோம். இங்க நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். கால்வாசி தான் முடிச்சிருக்கேன். நான் ஃபுல் படம் பார்க்கல. பட் அது சூப்பரா இல்லையான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுல ரிப்ளை பண்றேன். ஓகே, இது வரைக்கும் இப்ப பீன்ஸ் வேகட்டும். இது மூடி வச்சுட்டு சோ நம்ம மசாலாவை அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ பீன்ஸ் வெந்துருச்சுங்க. இந்த மசாலா அரைச்சு வச்ச மசாலாவை இப்ப இது கூட ஆட் பண்ண போறேன். கொஞ்சம் சென்டர் பிரிச்சிருங்க. இந்த மசாலாவை இதுல கொட்ட போறோம். நீங்க கொஞ்சம் பீன்ஸ் எடுத்தா கூட இந்த மசாலாவை கொட்டும் போது பொரியல் அவ்வளோ வரும். இதெல்லாம் அப்படியே இது கூட மிக்ஸ் பண்ணி விடணும். ஸ்டார்டிங்ல கெட்டியா தான் இருக்கும். நீங்க கலர பாத்தீங்கன்னா அப்படியே உதிரி மாதிரி எல்லாமே பீன்ஸ் கூட ஒட்டிடணும். அடிக்கடி நடுப்புற கொத்துக்கறி மாதிரி டக்கு பரட்டால தங்கவர ஒரு அளவுக்கு மேல பண்ண. அதுக்காக பாத்திரத்தை உடைச்சிடாதீங்க. அதோட கன்சிஸ்டன்சி மட்டும் வந்து பாருங்களேன். இதுதாங்க நம்ம பீன்ஸ் புட்டு. ட்ரை பண்ணி பாருங்க, டெஃபினட்டா நல்லா இருக்கும். ஸோ நம்மளோட பீன்ஸ் புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டியதான், சாப்பிட வேண்டியதான். ஸோ பாய். வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு டெஃபினட்டா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சுக்கூஸ் லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, டாடா, பாய்.